பெத்தட்ஸா ஹாஸ்பிட்டல். ஆமாங்க, இப்போ நம்ம வந்து பெத்தட்ஸா ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கோம். சேலையூர் பெத்தட்ஸா ஹாஸ்பிட்டல். இதுதான் தாம்பரம், இது சேலையூர். 10 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டுக்கு எந்த மாதிரி சோலார் பேனல் போகணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கமர்ஷியலுக்கு சோலார் பாலிசி வேஸ்ட்டு, ஆனால் ரெசிடென்ஸ்க்கு சோலார் பேனல் போடுறதை கம்பேர் பண்ணுறதோட கமர்ஷியலுக்கு சோலார் பேனல் போடுறது தான் பெஸ்ட்டு தான். இந்த வீடியோட தீர்ப்பாக நான் வீடியோட கடைசியில் சொல்ல போகிறேன். அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பெத்தட்ஸா ஹாஸ்பிட்டல் தான் இப்போ வந்து நம்ம சோலார் பேனல் போடுறதுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து நாங்கள் வந்து 10 கிலோவாட்டோட ஸ்டாப் பண்ணிட்டோம். கரெக்டாக 10 கிலோவாட் சோலார் பேனல் போடுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் 10 கிலோவாட்டுக்கு பேனல் போட்டு அலுமினியம் ரயில் ஸ்ட்ரக்சர் போட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலே சொல்லிட்டாங்க இங்கே என்னென்ன ரூம்லாம் இருக்குன்னா, அவுட் பேஷண்ட் ரூம், லேபர் ரூம், டயக்னோஸ்டிக் லேபரட்டரி, இன்பேஷண்ட் வார்டு, ஐசியூ, ஃபார்மசி ரூம், இசிஜி மிஷின், எக்ஸ்ரே மிஷின், நெபுலைசர், வென்டிலேட்டர், ஆப்ரேஷன் தியேட்டர், ஏர் கண்டிஷனர், லைட்டு, ஃபேனு, கம்ப்யூட்டர், பிரிண்டிங் மிஷின்னு ஒரு ரன்னிங் லோடு 10,000 வாட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் சோலார் பேனல் போட்டிருக்கோம். ஸோ சோலார் பேனல் வந்து கமர்ஷியலுக்கு, ரெசிடென்ஸ் இல்லை, இந்த வீடியோ வந்து ரெசிடென்ஸில் கமர்ஷியலுக்கு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ யூனிட் தரீங்களோ அவ்வளோ யூனிட் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் கமர்ஷியலுக்கு நீங்கள் சோலார் பேனல் போட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அவங்க வந்து ₹3.61 தான் தருவாங்க. அதாவது 10 கிலோட் கீழே போடும்போது. அதுவே 10 கிலோட் மேலே போடும்போது ₹3.37 தான் தருவாங்க. அது கூட கொடுக்க மாட்டாங்க. அதில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற கரண்ட்டுக்கு ₹1.33, ₹1.53 வந்து நெட்வொர்க் சார்ஜஸாக அவங்க உங்களுக்கு போடுவாங்க. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறது ₹1.50 தான். ஸோ அதனால் சோலார் பாலிசி இதுக்கு வேஸ்ட்டு. பட் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஏன் 10 கிலோட்டை சூஸ் பண்ணேன்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இவ்வளோ விஷயம். நான் இன்ஜினியர் தான், டாக்டரில். அதனால் அவங்க ஒரு ரன்னிங் லோடே காட்டினாங்க. 10,000 வாட்ஸ் ரன்னிங் லோட் மார்னிங் யூஸ் பண்ணினே இருக்கிறாங்க. அதுக்கு சோலார் பேனல் போடும்போது நான் 10 கிலோட் சோலார் பேனல் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், சோலார் பேனல் ஒரு 10 கிலோட் போடுறோம். அதில் 10,000 வாட்ஸ் ரன்னிங் லோடு வர இந்த மிஷின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரன்னிங் லோடு 10,000 வாட்ஸ் அது அப்படியே உறிஞ்சிங்கன்னே இருக்கும். ஸோ எதுவுமே அவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆகாது. கமர்ஷியலுக்கு ஒரு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ₹10 சார்ஜ் பண்ணுறாங்க. ₹9.60 அதுவே ₹10.40 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். அந்த ரன்னிங் வாட்ஸ், அதாவது ஒரு நாளைக்கு 10 கிலோவாட்டில் 50 யூனிட் கண்டிப்பாக டச் ஆகிடும். ஏன்னா நாங்கள் 540 வாட்ஸ் வாரி பேனல் தான் இந்த இடத்துக்கு நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். பாலிகேபில் 10 கிலோவாட் யூனிட் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மார்னிங் ஒரு 50 யூனிட் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. டெய்லி மார்னிங் யூசேஜ் தான். சாயந்தரம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி இருக்கிறதுக்கும் கமர்ஷியலுக்கு நீங்கள் சோலார் பில் கட்டி தான் ஆகணும். அது நார்மல் பில்லாக தான் வரும், ஒரு யூனிட் ₹10. பட் காலையில் ஒரு 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி இருக்கும் ஒரு 50 யூனிட் இவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த 50 யூனிட் தான் நீங்கள் சோலார் பேனல் போடணும். அதிகமாக போட்டு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் எங்களை கேட்குற கேள்வி, கமர்ஷியலுக்கு நீங்கள் சோலார் பேனல் போட்டு மொத்தமாக கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் நாங்கள் அவங்ககிட்ட இருந்தாலும் எடுத்துப்போம்னா அப்படி ஒர்க் ஆகாது. இங்கே 10,000 வாட்ஸ் ரன்னிங்கோட ஏற்கனவே சொன்னால் பார்த்தீங்களா, இவ்வளோ மிஷின்ஸ் ஓடினே இருக்குன்னு. இது வந்து 24/7 எப்போவுமே ஓடும். இது ஏன்னா இது ஹாஸ்பிட்டல், இது கண்டிப்பாக ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த 10,000 வாட்ஸ் வந்து உறிஞ்சிக்கினே இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில். எதுவுமே எக்ஸ்போர்ட் ஆகாது. சண்டே கூட ரன்னிங்கில் தான் இருக்கும். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நாங்கள் வந்து சோலார் பேனல்லேருந்து இன்வெர்ட்டருக்கு DC to ஏசியாக மாற்றி இன்வெர்ட்டர்லேருந்து ஒரு அவுட்புட்டை டிபியில் தான் கனெக்ட் பண்ணுவோம். அது மூலிமா ஹை ப்ரியாரிட்டியாக ஃபஸ்ட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே தான் போகுமே தவிர இது எதுவுமே எக்ஸ்போர்ட்டே ஆகாது. நிறைய பேர் எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகிடும், நம்ம அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு எடுத்துக்கோமேனா அப்படி ஒர்க் ஆகாது. ஏன்னா ஹை ப்ரியாரிட்டி உங்களுக்கு தான் தரும். ஸோ இந்த ரன்னிங் லோட்ஸ் எல்லாமே இவங்க யூஸ் பண்ணினே இருப்பாங்க. அதனால் ஒரு நாளைக்கு 50 யூனிட் சோலார்லேருந்து ஃப்ரீயாக எடுத்துக்கினே இருப்பாங்க. அதுவே ஒரு நாளைக்கு 50 யூனிட்னா 10 நாளைக்கு 500 யூனிட்டுங்க. ஸோ மாதத்தில் இவங்க ஒரு லட்சக்கணக்கில் இவங்க சேவ் பண்ணலாம். அதுவே ஒரு 2 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க பில்லு, இவங்க 1 லட்சம் சேவ் பண்ணினே இருக்கலாம். அதுவே நைட்டு 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி இருக்கும் இவங்க பில்லு கட்டி தான் ஆகணும். அது நார்மல் டேரிஃபிக்கில் தான் வரும், சோலார் டேரிஃபிக்கில் வராது. ஸோ ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கணும், ப்ரைஸில் காம்ப்ரமைஸும் பண்ணுறது இல்லை, அதுமாதிரி குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது வாரி 540 வாட்ஸ் தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். கொஞ்சம் அது நல்லாயிருக்கும். 10 கிலோவாட்டில் பாலிகேப் இன்வெர்ட்டர் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். சர்வீஸில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருப்பாங்க ஆன் கிரேடில் அவங்க. அதே மாதிரி ஏசிடிப் டிசிடிப்லாம் ஈட்டான் ஆவல்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நாங்கள் ஒயரில் பாலிகேப் ஒயர் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல், ஏன்னா இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நான் அதுதான் சொல்கிறேன். கமர்ஷியலுக்கு நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஈவினிங் ரெஸ்டாரண்ட்ஸ்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. நாங்கள் ஃபோனை கட் பண்ணிடுவோம். சார் நாங்கள் பண்ணுறதே இல்லை. கமர்ஷியலுக்கு ரன்னிங் வாட்ஸ் எவ்வளோ இருக்குது, ரன்னிங் லோட் டெய்லியும்
அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸ் லீவ் இருக்கும், ஓகே எக்ஸ்போர்ட் ஆனால் பரவாயில்ல. பட் அந்த 6 நாள் உங்களுக்கு ரன்னிங் லோட்ஸ் காயில் இருக்கணும். பிபிஎஸ் செக்டர்ஸ் சோலாரே போடாதீங்க, வேஸ்ட்டு. ஏன்னா சாயந்தரம் தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. பட் ஹாஸ்பிட்டல்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுக்குலாம் சோலார் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா ரெசிடென்ஸ்க்கு ஒரு யூனிட் 5 ரூபா ஸ்டார்ட் பண்ணி அதுவும் 1000 யூனிட்டுக்கு மேலே போகும்போது 10 ரூபா போடுறாங்க. பட் கமர்ஷியலில் அந்த ஃபஸ்ட்டு யூனிட்டே 10 ரூபா போடுறாங்க. அதனால வர்ற கரண்ட்டு நீங்கள் உறிஞ்சிக்கினே இருக்கணும். நீங்கள் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடாது. லீக்கேஜ் கரண்ட் கண்டிப்பாக போய் தான் ஆகும். அதுக்கு அவங்க வந்து ₹1.50 தரத போகிறாங்க. பட் அதில் நீங்கள் பார்க்கக்கூடாது. ரன்னிங் வாட்ஸ் எவ்வளோ இருக்குது, ரன்னிங் லோடு எல்லாமே ஆன் பண்ணுங்கள். 10,000 வாட்ஸா 10 கிலோவாட் போடுங்க. அதுக்கு மேலே போடவே போடாதீங்க. உங்களோடக்கு இன்னும் எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதிகமாக போட்டுட்டு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க. அதுமாதிரி கம்மியாகவும் போடாதீங்க. ஏன்னா கம்மியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்காது. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்னா, மார்னிங் எவ்வளோ இருக்கோ ஒரு நாள் காலையில் 9 மணிக்கு மீட்டரை எடுங்க ஒரு ஃபோட்டோ, சாயந்தரம் அதே மாதிரி 6 மணிக்கு மீட்டர் ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட் வருதுன்னு பாருங்கள். அதில் ஒரு நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. 3 நாளைக்கு ஆவரேஜுக்கு ஒரு நாளைக்கு 40 யூனிட் வருதா, 8 கிலோவாட். ஒரு நாளைக்கு 50 யூனிட் மார்னிங் யூசேஜ் வருதா, 10 கிலோவாட். அது மாதிரி போடுங்க. ஏன்னா ஒரு கிலோட்டுக்கு 5 யூனிட் கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாளைக்கு மார்னிங் யூசேஜே 10,000 ரன்னிங் வாட்ஸ் இருந்ததுனால நான் 10 கிலோவாட் தான் ரெக்கமெண்டும் பண்ணேன். ஸோ இதோட பில்லை நான் அடுத்த மாதம் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு வேளை உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தும் புரியலன்னா இந்த இடத்துல ஒரு லிங்க் போடுறேன் பாருங்கள். அந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன். கமர்ஷியலுக்கு யார் சோலார் பேனல் போடணும், யார் போடக்கூடாதுன்னு. இப்போது இதுதான் இந்த ஹாஸ்பிட்டல், தாம்பரம் சேலையூரில் உள்ள பெத்தட்ஸா ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம சோலார் பிளான்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த வீடியோ எங்கே போகிறோம்னா ரெட் ஹில்ஸில் உள்ள அப்போலோ டயக்னோஸ்டிக் சென்டருக்கு தான் நம்ம போகிறோம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபுல்லாக நம்ம சோலார் பிளான்ட் போட போகிறோம். உங்கள் வீட்டுக்கு இல்லை கமர்ஷியலுக்கு டே யூசேஜுக்கு சோலார் பேனல் போடணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு இது மாதிரி அழகான சோலார் பிளான்ட் போட்டு தருவாங்க. மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க.